நான் இன்னும் அழுது அவர் பைத்தியம். Hey hello guys, good morning, welcome to my new vlog. Guys, actually பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு துயரமான சம்பவம். அதாவது எங்கள் பாட்டியோட செல்ல பிராணி உண்மையாலுமே எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பாப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்குலாம் ரொம்ப பிடிச்ச வேணும். அது வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது ஹேண்டிகேப்பாக பிறந்தான். ஆனால் வந்து வளரும்போது ரொம்ப நல்லா, அதாவது ஒரு ஊக்கம் ஒரு இதாகவே வளரல. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காய்ச்சல் மாதிரி வந்து அப்புறமேட்டுக்கு இறந்துட்டான். ஆனால் எங்கள் பாட்டிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க தெரியுமா. ஃபீல் பண்ணுறது வெளியே காமிக்கல. நைட் தூங்கும்போது உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஊருக்கே தண்ணி சூடு பண்ண மாவு போயிடும். எதுக்கு முடிச்சு ஊரு கூடும் வெளியே சொல்றியா? என்ன சொல்லுங்க சீக்கிரம் போயிருக்க எங்கே போகிறது காசு. மழை வருமாம்மா? மேகலாம் மோடமாக்குது. நாங்கள் வேறு படுதா பக்கம் வானா அதனாலேயே வராது. தம்பி இறந்துட்டாமோ? ரொம்ப பாவமாக இருக்குல்ல. இப்போ தான் கருத்துனாங்க அன்றைக்கி தான் இவனுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தேன். அதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துருக்கிறேன். ஆனால் பாவம், பிறந்ததும் ஒரு ஹேண்டிகேப் மாரி பிறந்துட்டான். பாவம். ஆனால் இவனை அதிகமாக வந்து கொஞ்சவே இல்லை. ஆயா தான் கொஞ்சிட்டு தான். ஆயா வந்துடுச்சா? இந்த மாதிரிலாம் வந்துட்டு பாவம்ல. இவன் பண்ண சேட்டையே பாதி இருக்கும். அரிசி தின்னுட்டு இருந்தான். பாவம். ஆயா தம்பி செத்து போயிடுச்சு. என்ன சிரிக்கிற? தம்பி செத்து போச்சுங்கிறா? தம்பி 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 வேலை வரைக்கிட்டு தான். அது மாற்ற பார்த்தாலும் சரியாகாது. அது ஏற்கனவே கொஞ்சம் இதாக இருந்துச்சுல்ல, அதனால் பாவம். ஆ கௌசி அழுகுறாளா? காலையில் தீனி மேஞ்சாங்க, அப்புறம் எப்படி? 2-3 நாளாகவே அன்னைக்கு ஆட்டுறதே வர மாட்டேன்னு பிடிச்சி போகிற அன்னைக்கே அது உடம்பு ஏதோ இதையும் வந்து அது அது காற்று மாதிரி இருக்குது தூக்கணும். பாவம் ஐயா. நான் கூட இவ்வளோ பெருசாக அவர் வரைக்கும் இருப்பான்னு நினச்சேன். குப்பாடி சொன்னேன் உடம்புக்கு நல்லா இல்லாத போயிருக்குன்னு அதெல்லாம் பார்க்க. இல்லை, நான் இந்த ஆட்டு சூடு வரும் அது வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் கூட இறந்து போயின்னு நினச்சேன். அப்படித்தான் அங்கே போது காலு பின்னாடியே சுற்றிட்டு இருந்துட்டு தம்பி இன்னும் என்ன நேற்று முந்தானால அந்த சேந்தலோட சந்தைக்கு போய் குடிச்சிட்டு இருந்தேன். அங்கே போகுது. நான் இன்னும் அழுது அவர் பைத்தியம். என்னமோ நல்ல நல்ல போயிடுச்சு. அக்கா ஃபீல் பண்ணுறதா? தம்பின்னு கூப்பிட்டா அவன் கால் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கான். சம்மந்தம் இல்லாமல் இன்னைக்கு பொறி சொல்கிறீங்க? நோம்பி அன்னைக்கு சுடுவீங்க? எந்த நோம்பியும் இல்லை. ஆ மாவு தோறலாம் ஓமையா போயிடும். நம்ம ஸ்கூல் போயிட்டு வந்தால் ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக பழக்கமே இல்லை. கௌசி தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறா தம்பியாக இருந்தது. மொத்தம் பண்ணுதுன்னு எடுக்கிறாளான்னு போதும் போதும் போதும், குண்டா உடஞ்சி போடுவா. அந்த யார் கூட வந்தான்?
டே பஸ்ஸில் இருந்த கால் நான் தானே கொண்டு போய் விட்டேன். அதே ரியாக்ஷன். சொல்லுமா என்ன எப்போ பூரி சுடுவா? 2 வருஷம் ஆகும். சொல்லுமா ஒரு அரை மணி நேரம் ஊற்றுங்களா? நான் 4 வருஷம் கழிச்சு சாப்பிட முடியும். அம்மோ இங்கே பாரு அம்மோ மலைக்கு இதமான பூரி நின்றோம். இதமான பூரி சுடும் நேரம். அதுக்குள்ள எண்ணெய் காஞ்சிச்சுன்னா 1/2 மணி நேரம் வந்த உடனே போடணும். அப்படியே கட்டியோட தூக்கி வச்சிரு. வடியாழ்த்த கையை உள்ளோட்டு போயிரு. அப்புறம் உள்ளோட்டு இல்லை ஏய் பச்சை அப்படி போடக்கூடாதுடா. அம்மாவன் நினச்சி கையை உள்ள தூக்கி விட்டுருவான். அது மாதிரி அம்மா அப்படியே ஒரே பூரியை ஃபேமிலி பூரின்னு போட்டுருவான். ஃபேமிலி பூரி எப்படி குழம்பு நடுவில் ஊற்றி எல்லாரும் உட்காந்துங்களாம்மா? தாத்தா போய் கூட்டு வந்துடலாம். விளையாடாத அப்பா படுத்து போனீங்க என்ன ஓட்டிடுறீங்களா பூரி மாவை? இப்போ தொட்டு விட்டு மாவை தொடாதீங்க. வயசு முக்கியம் உனக்கு. பூரி மாவை தொட்டு பூனை தொட்டு இருக்குது. பூரி மாவை தொட்டு அது முடியல ஒட்டிக்கும். பூரி தான் அப்படியே பெருசா பம்ப் ஆகும். ஆனா எங்க பூரி வந்து போலாம். பூரி எவ்வளோ சாப்பிட்டா இருக்கு பாரு. ஆக்கா வச்சது வலிக்கு விழுந்துச்சு நாக்குல. வாயில வச்சா பிக்க முடியாது. நீயும் சாப்பிட்டு பாரு. வா சித்து வந்துச்சா? சித்தப்பண்ண புரியுதுங்களா? வரவே இல்லடா. ஓன்ஸ் நாங்கள் தைரோட தானே இருக்கோம். தெரியல. பூரி திங்கிற மாதிரி இருக்குதா? அதான் தொண்டையில் வச்சுன்னா வலிக்கு வாயில் வந்துடும். ஆ கொட்டலை வச்சு உடைக்கணும். எங்க பூரினா பூரி தான். இரும்பு தான். நல்லா தின்னுட்டு கரும்பு இல்லை இரும்பு. சத்து இரும்பு திங்கிற மாதிரி திங்கலாம். ஏன்னா பல்லுல கொட்டிட்டு. ஏன்னா பூரியில இரும்பு மாதிரி இருக்கணும். ஆட்டுக்குட்டி இறந்தது வந்து என்னால் ஜீரணிக்கவே முடியல. ஆக்சுவலி வந்து நான் அதிகமாக மோஸ்ட்லி எதுவும் கொஞ்சம் மாட்டேன். பட் இருந்தாலும் வந்து உண்மையாலுமே எங்கள் பாட்டி கூப்பிட்டாங்களா பின்னாடியே ஓட்டி வந்துடும். எங்கள் பாட்டி இதே தம்பின்னு சொன்னான்னா போதும் அப்படி கற்றுன்னு கத்தும். எங்கே இருந்தாலும் இப்போ எங்கள் பாட்டி கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தள்ளி இருக்காங்கன்னா டே தம்பின்னு கத்துனா அது எப்படி ஆடு எப்படி கத்தும் அந்த மாதிரி எப்படி கத்திக்கிட்டே இருக்கும். எங்கள் பாட்டி கிட்ட வர வரைக்கும் அப்படி கத்திக்கிட்டே வரும். அது ஒரு மாதிரி கழுத்து வந்து இப்படி வளைஞ்சிருக்கும். அது ஒரு மாதிரி ஊனமாக பிறந்துட்டாங்க. வந்து கொஞ்சம் பெருசாகும். அதுக்கப்புறம் தான் ஏதோ ப்ராப்ளம் வரும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப குட்டியிலேயே இருந்துட்டான். ரொம்ப ஃபீலாக இருக்கு. எனவே இதுக்கு மேலே பேச முடியல கைஸ். டெய்லியும் vlog பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூவாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டே பை டே என்னோடய vlog நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நான் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு என்னோடய vlog பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இறந்துருச்சு.